ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு, என்ன அதிர்ஷ்ட நிறம், என்ன அதிர்ஷ்டம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். மேலும் நமது வீடியோக்களுடைய புதிய நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு, நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நமது சேனலோட இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுதி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாமாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். இது தவிர ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு சூரியன் புதன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் போதுமானதுங்க. இன்றைய தினம் எங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகள் சேருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கணும் அப்படின்னா உங்கள் மனசை நீங்கள் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணுங்க. எந்த விஷயங்களை நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் வைத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத கவலைகள் மிகுந்ததாக இன்றைய நாள் மாறிவிடுங்க. அதனால் நீங்கள் கவலைகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு இன்றைய தினத்தை ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் வச்சுக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொண்டால் இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாங்க. இன்றைய தினம் கொஞ்சம் ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனாலும் அது சரியாகிவிடும். நீங்கள் பிளான் பண்ணபடி சில காரியங்களை மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியுங்க. என்னதான் பிளான் பண்ணாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் அவ்வப்போது தேவைப்படலாம். அதை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கோங்க. இன்றைய தினம் நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு அண்டை வீட்டார் முதற்கொண்டு எல்லாரும் கூட இன்னைக்கு கிடைக்குங்க. அதனால சந்தோஷம் கூடும். குழந்தைகள் உங்கள் வீட்டு குழந்தைகள் மூலமாக நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான சூழ்நிலை அமையுங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய அப்ரோச்சே இன்னைக்கு மாறுபட்ட அப்ரோச்சாக இருக்குங்க. வித்தியாசமான அணுகுமுறை நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும். அதன் மூலமாக உங்கள் காரியங்களை சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்க முடியுங்க. தடைகளை நீங்கள் சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் வித்தியாசமான மாறுபட்ட அப்ரோச்சை இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். எவ்வளோ பெரிய சவாலான வேலையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக செய்து முடிப்பீங்க. அந்த மாதிரியான நல்ல ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மனதளவில் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே கூடக்கூடிய யோகம் அருமையாக இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்று தினம். ஆனால் ஞாபக மறதி மட்டும் இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா முக்கியமான காரியங்களை மறந்து விடுவீங்க. அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் என்னென்ன காரியங்களை நீங்கள் முடிக்கணும் அப்படின்றத ஒரு ஷெட்யூல், ஒரு லிஸ்ட்டாக போடுங்க. அதை நீங்கள் ஒவ்வொன்றாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிட்டே வந்தால் அந்த ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும் நண்பர்களே. இன்றைக்கி நீங்கள் உங்கள் கருத்துக்களை யாரு கூடயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது திணிக்கக்கூடாதுங்க. உங்களுடைய திணிக்கக்கூடிய அந்த இயல்பை நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் சொல்கிறது தான் சரி, நீங்கள் சொல்கிறது தான் செய்யணும், நீங்கள் சொல்கிறது தான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்ட்டையுமே எந்த விதமான கருத்து திணிப்போ அல்லது செயல்பாடு திணிப்போ ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் அதை கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது தான் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான நல்ல உறவு மேம்படக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ள முடியுங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. இன்றைக்கி பிடிவாதமாக இருந்து உங்கள் கருத்துக்களை மற்றவங்கிட்ட நீங்கள் திணிக்கக்கூடாது. இந்த தினம் எங்கேயாவது நீங்கள் கூட்டமாக சந்திக்கக்கூடிய இடங்கள், அதாவது பார்ட்டிகள், அதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் கருத்து திணிப்பை ஏற்படுத்திக் கொள்ளும்போது உங்களுக்கான மனநிலையை அதுக்கு எடுத்து விடுங்க. அதனால் அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இன்று தினம் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு மனசில் வேறு லெவலில் இருக்குங்க. இன்று தினம் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உங்களை நெருக்கம் உள்ள சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து உங்களுடைய செயல்பாடுகள் ஸ்டைலை பிடிச்சு போய் அவர்களும் அதையே ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவதை நீங்கள் உணர முடியும். நீங்கள் அதை கவனித்து பாருங்கள். இன்று தினம் உங்களுக்கு அது பெருமையாக அமையுங்க. இன்று தினம் உங்களுக்கு நல்ல பேரை நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க. அந்த மாதிரியான வேலைகள்லாம் இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. பாராட்டத்தக்க செயல்பாடுகளை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அதில் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகள் சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் உங்களுடைய சிறப்பான நல்ல எண்ணம் காரணமாக உங்கள் காரிய வெற்றிகள் காரணமாக கிடைக்குங்க. அதனால் நல்ல பெயர் கிடைக்கும். நிறைய பேர் உங்களை பாராட்டுவாங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் காதலர் கூட எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் சர்ச்சையான பேச்சுக்கெல்லாம் பேசக்கூடாதுங்க. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாதுங்க. குறிப்பாக அவருக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸை போடுறது, அவருக்கு பிடிக்காத உணவுகளை சாப்பிட்றது போன்றவற்றெல்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி செய்தாலும் அதை நீங்கள்
இணக்கமாக பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்கான முயற்சிகள் உங்களால் செய்ய முடியும்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் செய்யலாங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வேண்டாம். தேவையில்லாத சர்ச்சையான பேச்சுக்கெல்லாம் பேசாமல் இருந்தீங்கன்னா காதல் வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு இனிமையாக மாறுங்க. அற்புதமான ஒரு நாள். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல அன்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே கிடைக்கக்கூடிய ஆதரவு காரணமாக உங்கள் அலுவலக பணிகள் மிக மிக மகிழ்ச்சியாக நல்ல சூழலில் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்கள் பேசுறதுல உங்கள் கருத்துக்களை வெளியிடுறதுல தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. மனசுல என்ன டக்குன்னு படுதோ அதெல்லாம் நீங்க தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகத்தை நீங்க பெறுவீங்க. திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது அப்படின்னா இந்த தினம் உங்க வாழ்க்கை துணையினுடைய கோபத்தை நீங்க சமாளிக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கணுங்க. ஏன்னா இந்த தினம் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை நீங்க மறைச்சதுனால அதை அவர் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுனால சில விஷயங்களுக்காக கோவப்படுவாங்க. ஸோ உங்க வாழ்க்கை துணையின் கோபம் உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக ஏற்படலாம். அதனால பொறுமையாக இருந்து நீங்க அன்பை மட்டுமே செலுத்திக் கொண்டு மிகச்சிறப்பாக நல்ல ஒரு உறவை பராமரிக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்ள என்றால் இந்த தினம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மாறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இந்த தினம் உங்களுக்கு தொலை தந்து கொண்டிருந்த எதிரிகள் எல்லாருமே மனசு மாறி இப்பொழுது உங்களை விட்டு நீங்கக்கூடிய யோகமோ அல்லது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யோகமோ பெறுவீங்க. எனவே சர்ப்ரைஸான ஒரு நாள் இன்றைய தினம். ஒருவேளை தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் கூட்டு தொழில செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய யோகம் இருக்குங்க. வெற்றிகரமான ஒரு நாள். பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் தைரியத்தோடு செயல்படுவீங்க. உங்க மனசுல இயல்பாகவே துணிவு அதிகரித்து காணப்படுங்க. மேலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால அது உங்கள் செயல்பாடுகளை கண்டிப்பாக வெளிப்படும். உங்களுக்கான காரிய வெற்றிகள் அதிகரித்து உங்களுக்கு உங்க காரியங்கள் மூலமாக பரிசுகள், பாராட்டுகள் கூட கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். ஆனா எழுதி வைத்துக் கொண்டு ஒர்க் பண்ணுங்க. ஞாபக மருதி பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கலாம். உங்களுடைய அணுகுமுறை நல்ல வெற்றிகளை பெற்று தருங்க. தடைகளை உடை தெரியும். எனவே நிறைய காரியங்களை இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. முக்கியமான காரியங்களை மறந்துடாம அதை எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க. பிங்க் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 3 இன்றைக்கி அதிர்ஷ்டம் என்னாக உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்கள் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவ்வப்போது பிளான்களை சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக வெற்றிகள் சேரக்கூடிய இணக்கமான சூழ்நிலை உருவாகுங்க. இன்றைக்கி நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. குறிப்பாக உங்கள் அண்டை வீட்டார், அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் கூட உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு தரக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான வகையில் நல்ல திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் வெற்றிகளுக்காக. பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நாளாக அமைங்க. உங்களுடைய மாறுபட்ட அப்ரோச் மூலமாக தடைகள் எல்லாத்தையுமே உங்களால் உடை தெரிய முடியும். நல்ல வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகள் மூலமாக நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. எனவே குழந்தைகளை விட்டு அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு ஞாபக மருதி கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் காரியங்கள் எழுதி வைத்து கொண்டு ஒர்க் பண்ணுங்க. சவாலான வேலைகளை கூட உங்களால் எளிதில் முடிக்க முடியுங்க. சாதாரணமாக முடிச்சு எறிஞ்சிருவீங்க. ஸோ அதிகமான வெற்றிகள் கிடைக்கும். மிகப்பெரிய வெற்றிகளாக அது அமையுங்க. மனதளவில் தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய இயல்பாகவே இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கான வெற்றிகரங்கள் தானாக சேருங்க அந்த தைரியம், தன்னம்பிக்கை மூலமாக. எனவே அதிக முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.